கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு விவகாரத்தை விசாரிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காததால் தான் தற்போது கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்துள்ளது என விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி நகர பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி 36 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தான் முழு பொறுப்பு. ஏனென்றால் கடந்த மே மாதம் மதுராந்தகம் மரக்காணம் பகுதிகளிலே சற்றேறக்குரிய விஷசாராயம் அறிந்து 14 பேர் இறந்திருக்கிறார்கள். ஓராண்டிற்குள் மீண்டும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. தமிழக அரசு ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தடுத்திருக்க முடியும். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க தமிழக அரசு உடனடியாக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த பரிந்துரைகளை பெற்று செயல்படுத்த வேண்டும்.